நாம் எப்போதும் செய்கிற கார சட்னி இன்றைக்கி நான் சொல்கிறது போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இது 3 பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டு வரணும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் இதில் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 6-7 சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாய் எல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் இதில் 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் உள்ள வெங்காயம் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதக்கிட்டு அரைச்சோம்னா தான் டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். வதங்கின பொருளை பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா அந்த சூட்லேயே கலந்து விடுங்க. வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. இதில் ஒரு சின்ன துண்டு புளி வச்சுக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதிலே தேவையான அளவு தண்ணியும் கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா சட்னியை கலந்து விட்டுருங்க. இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு வரமிளகாய் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கிறேன். இந்த தாளிப்பை நம்ம சட்னி கூட சேர்த்து கலந்து விட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கார சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது போல் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா சுட சுட இட்லி தோசையில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.